குட் மார்னிங், குட் மார்னிங். இப்ப பார்த்த வீடியோ எப்படி இருந்தது? ஜெகதீஷ் சார், ரொம்ப எக்ஸலண்டா சார். ஏன்னா நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நான் வீட்டுல கேட்கணும், என் ஒய்ஃபை கேட்கணும், என் ஃப்ரெண்டை கேட்கணும், எங்க அப்பாவை கேட்கணும், அம்மாவை கேட்கணும்ன்றாங்க. நம்ம அதோட விட்டு வந்துடும். ஆனா இது ஏன் பண்ணணும்ன்றது சார் சொன்ன மாதிரி 3 விஷயங்களை நம்ம புரிய வச்சோம்னாக்கா கண்டிப்பா அவங்க நம்ம கிட்ட வேணாம்னு சொன்னாலும் வீட்டுல போட்டு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ரொம்ப தேங்க்ஸ், நல்லா இருந்தது. ஏன்னா சிந்திக்கு வைக்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்டும் போது அது அவங்க வேணான்னு சொன்னா கூட அவரு வேணும்னு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிடும் சார். வெரி குட். நிறைய பேர் அப்படிதான் சார் சொல்றாங்க. நம்ம போகும்போது பிரசன்டேஷன் பண்ணும்போது ஒரு சில மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு சில மக்கள் சில ஆண்டுகள் கழிச்சு வராங்க. ஆனா கண்டிப்பா வராம யாரும் இல்லை. தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது 5 வருஷம் சொல்லி கேட்காத கூட இப்போ ஜாயின் பண்றாங்க. நம்மளுடைய டெவலப் பார்த்தும் ஜாயின் பண்றவங்களும் இருக்காங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு போட்ட வீடியோ எனக்கு ஏத்த வீடியோ தான் நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க சார். உண்மையாலுமே இந்த வீடியோல நிறைய நான் ஆஃப் ஆயிருக்கேன். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, சொன்னாமா அவங்களுக்கு அந்த பதில சொல்ல முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்துல எப்படி சொல்றதுன்னு புரியல. ஆனா சொல்றோம், ஆனா சொன்னாலுமே அது அவங்க மைண்ட்ல ஏறல. அது மாதிரி நிறைய நாள் ட்ராவல்ஸ் இந்த வீடியோனால அந்த பொறுமையா சொல்லணுங்கிறது அந்த எப்படி சொல்றதுங்கிறத அந்த சார் சொன்னது எனக்கு என் மண்டியில நிறைய எண்ணிக்கை என் கணத்தை அடிச்ச மாதிரி இருக்குது. சார் சொன்னது இன்னைக்கு ஏன் நம்ம இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்ப புரியுதுங்க நிறைய. அது இன்னைக்கு அது பொறுமையா டீல் பண்றது தெரியல. இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் சொல்லணும். சரி சொல்லிட்டான் நம்ம உடனே ஃபிக்ஸ் ஆகி வெளியே வந்துடுறோம். அந்த புரிதல் நிறைய இருக்கு சார் இதுல. இன்னைக்கு சார் சொன்னதுல கண்டிப்பாலுமே எனக்கு இன்னைக்கு எனக்கு ஏத்த வீடியோவா அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து கே பழனிவேல் சார். சொல்லுங்க சார். சார் இப்ப அப்புசாமி சொன்ன மாதிரி புரிதல் இருக்கு, நிறைய புரிஞ்சது, நிறைய தெரிஞ்சதுன்னு சொன்னாரு. ஆனா அவருக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் எல்லாமே பிசினஸ் எல்லாமே பண்ண மாட்டாங்க சார். அதாவது டவுன்லைனுக்கு என்ன தேவையோ அடிப்படை அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கோ அதை தேடி போய் அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு அவங்க தேவையான சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை நம்ம பண்ணா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல வெற்றியாளரை மாற முடியும். ஆனா எல்லாத்துக்கிட்டும் சொல்றோம், எல்லாமே பிசினஸ் எடுத்து செய்ய மாட்டாங்க. பிசினஸா நம்ம நேராவா கொண்டு போய் அவங்க கூட சேர்த்தா பிசினஸ் எடுத்து செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கு அதுக்கு தேவையான நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையானது நம்ம ஹெல்த் கேர் இல்ல ஹோம் கேர் இதுக்கு மாதிரி தரலாம். விவசாயத்துக்கு இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தரலாம். அந்த மாதிரி நம்ம அவங்க தேவைகளை அறிஞ்சு பண்ணா மட்டும்தான் அந்த பிசினஸ்ல வெற்றியால மாற முடியும். எல்லாமே போய் பிசினஸ் பண்ணு சொன்னா செய்ய மாட்டாங்க. அந்த இதுல நான் கான்ஃபிடன்ட் ஃபுல்லா கத்துக்கிட்டேன் சார். போட்டோ எனக்கு வீடியோல சூப்பரா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு போட்ட வீடியோவில் சார் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னாக்கா, நம்ம தினசரி இந்த ஃபீல்டுக்காக தினசரி நம்ம போனா மட்டும்தான் நம்ம என்ன தொழில் செய்யறோம், என்ன பிசினஸ் பண்றோம் அப்படின்றது மக்களுக்கு அறிமுகம் ஆகுது சார். அது தினசரி ஒரு கஸ்டமர் சந்திக்கும் போது மக்களுக்கு இந்த பிசினஸ் செய்யறான்ற ஒரு நம்பிக்கை வருது சார். இதை நம்ம தினசரி ஃபாலோ பண்ணாக்கா கம்பல்சரி அவங்களுக்கும் இது என்ன செய்யறாங்க ஏதுன்னு அவங்களா நம்ம கிட்ட கேட்கும் போது அதனுடைய பவர் வேறையா இருக்கு சார். நாமளா தேடி போகும்போது அவங்க பாக்குறேன், செய்யறேன், கேட்கறேன், வீட்டுல சொல்ல இந்த கதையை தான் வருது சார். இதுல சார் சொன்ன விஷயங்கள் ஒரு சில விஷயம் ரொம்ப மனசுல பதிஞ்சு சார். ரொம்ப தேங்க்யூ சார் இந்த வீடியோ போட்டதுக்கு. பாண்டியன் சார் சொன்ன விஷயத்துல ஒரு மிகப்பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு. ஆமா சார். ஏன்னா நம்ம டெய்லி ஒரு வியாபாரத்தை பண்றோம், அந்த வியாபாரத்தின் மூலமா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது அப்படின்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர். நம்மகிட்ட ஜாயின் பண்ண மாட்டாங்க, ஆனா நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நம்மள வாட்ச் பண்ணுவாங்க. நம்மள வாட்ச் பண்ணிட்டு நம்மளுடைய மாற்றங்கள் மட்டுமே
அவங்கள நம்மகிட்ட கொண்டு வரும். ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையை பார்த்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் வெஸ்டீஜை பத்தி பேசுனா அவங்க நம்மள நம்ப மாட்டாங்க. சத்தியமா நம்ப மாட்டாங்க. இது என்னுடைய அனுபவம். ரொம்ப ரொம்ப அனுபவிச்சு சொல்ற விஷயமா இருக்குது பாண்டியன் சார். ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். சோ அந்த அனுபவம் தான் இன்றைக்கு அவரை டெய்லி வெஸ்டீஜ் மீட்டிங் பண்ண சொல்லுது. டெய்லி ஸ்டாக் பாயிண்ட்ல ட்ரைனிங் பண்றாரு, எல்லாமே பண்றாரு. ஆமா சார், ஆமா சார். சோ இதை தொடர்ந்து ஒரு 6 மாசத்துக்கு பண்ணா திரும்பி பார்த்தா அவருடைய வருமானம் குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். வாயு முகத்தை அப்படியே பழிக்கிட்டு சார், பழிக்கணும் சார். வெஸ்டீஜை தொடர்ந்து பண்றவங்களுக்கு இது கிடைக்குங்க. ஆமா ராஜன் சார். சாரு 4வது மாசமே 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வழியை போட்டு காட்டிருக்காரு. இன்னைக்கு எந்த விதமான பொருளும் இல்லாம, எந்த விதமான ஒரு நாலேஜும் இல்லாம 50,000 60,000 ஐடி வாங்குறாங்க. அதாவது 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் இல்ல 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. அன்னைக்கு சார் 2.5 லட்சம் வாங்குறதா சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி பிரமிடு, அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரீய போட்டு வச்சு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க கையில எதுவுமே பணம், எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு பணத்தை கொடுத்தாலும். ஆனா அங்க 10,000 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை கொடுக்க போறோம். அப்ப நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது? சோ அதனால தொடர்ந்து பண்ணுங்க. வேற நண்பர்கள் யாராவது, சுமதி மேடம், வேற யாராவது உங்க ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு இதுல. நேற்று ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது, சார் நீங்க 2-3 வீடியோ ஒன்னா போட்டுறீங்களா? ஏதாவது ஒன்ன பத்தி தான் ஃபீட்பேக் சொல்ல முடியுது சார். நீங்க போடுங்க. ஆனா ஒவ்வொரு வீடியோவையும் தனித்தனியா போட்டு ஃபீட்பேக் கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த நண்பருக்கு நன்றி. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம நம்பிராஜன் சார் தான். சோ அதனாலதான் இன்றைக்கு ஒரு வீடியோ முடிஞ்சதும் ஃபீட்பேக், அடுத்த வீடியோ ரெடியா இருக்கு. ஓகேவா? சோ ஃபீட்பேக், உங்களுடைய ஃபீட்பேக் தான் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேல்யூபிளான விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம முருகன் சார், நம்ம இந்த மாசம் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சில்வர் டைரக்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. காரணம் என்னன்னா அவர் தனியா ஃபீல்டுக்கு போன ஒரு விஷயம். முருகன் சார் உங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முருகன் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்ஸ். சில்வர் டைரக்டர். ஏன்னா எப்பவோ இதை நடந்திருக்கணும். பட் இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க செல்ஃபா வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு சில்வர் டைரக்டர் ஆயிருக்கீங்க. அது வித் எல்ஓபி. மிகப்பெரிய பாராட்டுகள். தேங்க்யூ சார், நீங்க தேங்க்ஸ். எப்படி அடைஞ்சீங்க நம்ம மக்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்ஜெக்ஷன்லாம் நிறைய நீங்க பாத்துட்டீங்க. நிறைய நேரங்கள்ல சோர்வாகி உட்கார்ந்து இருந்தீங்க. ஆனா இன்றைக்கு சில்வர் டைரக்டர் எல்ஓபி முடிச்சிருக்கீங்க. இதுக்கு உங்க பங்கு என்ன? உங்க அப்ளையன்ஸ் சாருடைய பங்கு என்ன? எப்படி பண்ணீங்க? கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மார்னிங் சீசன்ல வர நண்பர்கள் அடுத்து சில்வர் டைரக்டர் எல்ஓபி முடிக்கட்டும். நான் பிரான்ச் முடிச்சு 2 வருஷம் சார் நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணேன். ஆனா முடியல. ஒரு லைன் மட்டும் தான் இருந்தது பிரான்ச் கீழே. அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இதானதுனால இப்போ கோவா டூர் போனதுக்கு அப்புறமும் கொஞ்சம் வீட்டு வேலை அதிகமானதுனால கொஞ்சம் வெளியே வர முடியல. ஒரு 6 மாசத்துக்கு. அதனால கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்கும் பார்க்க முடியல. அந்த ஒர்க் முடிஞ்சவே ஜூன் ஜூலைக்கு மேலே தான் செய்ய முடியும்னு சொன்னிருந்தேன் வெங்கடேஷ் சார் கிட்ட. வெங்கடேஷ் சார் ஜூன் ஜூலை இருந்து ஒரு 2 மாசம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வந்தார கூடாது. அதனால இப்போ சில்வர் வித் எல்ஓபி டீம் பில்டிங் ப்ரோசஸோட முடிச்சிருக்கேன் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த இனிமேல் வந்து கண்டினியூவாக தொடரும் சார். இது ஃபீல்டு ஒர்க்கு இப்போ ரெகுலராக போயிட்டு இருக்கேன். டெய்லி முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கேன் சார். என்னங்க? ரெகுலராக போயிட்டு இருக்கேன் சார். இப்போ ஃபீல்டு ஒர்க்கு தனியாகவும் போகிறேன். வெங்கடேஷ் சாரும் வராரு. வெரி குட். இதுதான் உங்களுடைய வெற்றிக்கான கோவிந்தராஜ் சாரும் அடிக்கடி பார்க்குறாரு. இப்போ வந்துட்டு இருக்காரு. இதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். கொடுத்துருக்காரு. இதை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு. உங்களால தனியா பண்ண முடியும், தனியா பண்ண முடியும்னு. பட் அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரல. ஆனா இப்ப வந்திருக்கு. நல்ல விஷயம்.
தேங்க்யூ சார் தேங்க்யூ. இதுல உங்களுக்கு இந்த மார்னிங் செஷன் ஏதாவது ஹெல்ப் பண்ணிச்சா? டெய்லி கேட்டுட்டு இருக்காங்க சார். எல்லா ஜூம் மீட்டிங் வந்துட்டு இருக்கேன், எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா எல்லா இதுவுமே வந்து நாலேஜ் எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து எல்லா ஜூமுமே அந்த நாலேஜ் கொடுத்துட்டு இருக்குது. ஆனா வந்து நான் வந்து டெய்லி இப்போ அதிகமா வந்து காலையில் டைம்ல வந்து ரன்னிங்ல போறதுனால அதிகமா பேச முடியறது என்னால. பால் எடுக்கிறதுக்கு போறதுனால அதிகமா பேச முடியறது இல்ல. அதனால தான் இப்ப காலையில் உங்களால பேச பேச முடியல, முடியல. ஆனா டெய்லி கேக்குறீங்க. டெய்லி கேட்கறேன், டெய்லி வந்துடுறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஒரு சில்வர் டைரக்டர் எல்ஓபியோட சில்வர் டைரக்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு ஆள் தான் வாழ்த்து சொல்றதுக்கு மனசு இருக்கா? சார் வாழ்த்துக்கள் சார். திருப்பூர்ல இருந்து கே பழனிவேல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் வாழ்த்துக்கள் சார். ஆல் தி பெஸ்ட் சார். சார் வாழ்த்துக்கள் சார். ராஜேந்திரன். உங்க பேரு, Congratulations sir. உங்க பேரு, எங்க இருந்து நீங்க வாழ்த்து சொல்றீங்கன்றதையும் சொல்லுங்க. அப்பதான் அவருக்கு புரியும். சென்னையில இருந்து நம்பிராஜன் சார். வாழ்த்துக்கள் சார். விடாமுயற்சி. தேங்க்யூ சார். ஆல் லேடிஸ் சார் தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். சார் பூர்வாஜன் பேசுறேன் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. குட் மார்னிங் முருகன் சார். உண்மையிலே Thank you, மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். சில்வர் டைரக்டர் வித் எல்ஓவின்றது பெரிய விஷயம். சூப்பர் சார். தொடர்ந்து பண்ணுங்க, அடுத்த லெவல் போங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Congratulations sir. தேங்க்யூ மேம். ஓகே சார், வாழ்த்துக்கள். உங்களுடைய வெற்றி பயணம் தொடரட்டும். T20 ஆஃபர்ல Thank you, நீங்க thank you. சில்வர் டைரக்டரா உங்களுடைய பேஸ் லெவல ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து இன்னும் 4 மாசம் பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய இன்கம் உங்களுக்காக தனியா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. டே 1ல இருந்தே உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க. ஓகே சார், ஓகே சார். வெற்றி பெறும் வரை வேகமாக ஓடு. வெற்றி பெற்ற பின் அதை விட வேகமாக ஓடுன்னு சொல்லிருக்காங்க. வெற்றியை தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஸ்பீடா Yes, sir. பண்ணுங்க. சோ வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா இந்த வீடியோவுக்கு? அப்ஜெக்ஷன். ஒரு அப்ஜெக்ஷனை எப்படி நம்ம எதிர்கொள்றது? வீட்டுல கேட்டு சொல்றேன், எங்க அண்ணனை கேட்டு சொல்றேன், எங்க அம்மாவை கேட்டு சொல்றேன், நான் எது செஞ்சாலும் எங்க அப்பாவை கேட்டு தான் செய்வேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இல்ல எங்க ஹஸ்பண்டை கேட்டு சொல்றேன், ஒய்ஃபை கேட்டு சொல்றேன், அவங்களுக்கு எப்படி பேசணும்னு புரிஞ்சுதா? நம்ம கேட்டு சொல்றேன்னு சொல்றதை விட அவங்க சொல்லுவாங்க, அதோட நம்மளும் விட்டுருவோம். கரெக்டா? அவங்க கேட்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். நம்ம அவங்கள ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ இப்போ அதுக்கான ஒரு ரெமெடி கிடைச்சிருக்கு. அதை சரியா பயன்படுத்துங்க. அடுத்த வீடியோவை பார்த்துட்டு பேசலாம். சொல்லுங்க. நேர்மை, உற்சாகம், தன்னம்பிக்கை. எஸ் சார், கண்டிப்பா சார். அது நாம நேர்மையா அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம பிசினஸ் நேர்மையா பேசும்போது நேர்மையா பேசுறதும் கரெக்டா சொல்றதுன்னா அவர் புரிஞ்சுக்கிறது தான் சார். அந்த புரிதல் இருந்ததுன்னா சக்சஸ் அப்படின்னு சரியா புரிஞ்சுட்டு இருந்தேன். கண்டிப்பா புரிதல் இருந்ததுன்னா இல்ல, புரிதல் இருக்கணும். இந்த உற்சாகத்தோட நம்ம தன்னம்பிக்கையோட பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம டீம்ல தான் இருப்பாங்க. எஸ் சார். நாம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அவங்கள நம்ம டீம்ல ஒரு பார்ட்னர் ஆக்க போறோம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்க போறோம். அந்த நம்பிக்கையோட போங்க. எப்பவுமே சரி, எங்க போனாலும் சரி, உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு முன்னால போய் வேலை செய்யும். நீங்க எதை சொன்னாலும் எதை செய்தாலும் நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த நம்பிக்கைக்கு தான் வெற்றி.
நம்ம நேற்று சொன்ன மாதிரி நாம எப்படி பேசணும், நம்ம என்ன நாலேஜ் எடுத்துக்கணும், முதல்ல நம்ம அறிவு எடுத்துக்கணும். நம்ம பொருட்களை பற்றிய அறிவு, அதை நம்ம யூஸ் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய நம்முடைய அனுபவம், இதுதான் வெற்றியை தருமே தவிர நம்ம ஏதோ அவர் நல்லா பேசுவாருங்க, நல்லா பேசினா வெற்றி கிடைக்காது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். கன்சியூம் ஷேர் பேசிக் நம்முடைய சிஸ்டம் தான். நீங்க அப்ஜெக்ஷன் வரணும்னா கூட நீங்க ஒரு இடத்துல போய் பேசினா தானே அப்ஜெக்ஷன் வரும். பேசாமே அப்ஜெக்ஷன் வருமா? அப்ஜெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க யார்கிட்டயுமே பேசல. அப்போ அந்த திறமை உங்கள்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை அதுதான். இன்னைக்கு என்னுடைய அணியில மிஸ்டர் ராஜேந்திரன் இருக்காரு. அவரை நான் பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா அவரு ஜாயின் பண்ணி பல நாட்கள், பல வருடங்கள் ஆயிருந்தாலும் கூட இப்போ அவர் ஒர்க் பண்ற ஸ்டைல் வேற லெவல். இப்ப யார வேணாலும் போய் பாக்குறாரு, பேசுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பொருளை எடுத்துட்டு அந்த பொருள்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அது என்னென்ன மாற்றங்களை தரும், முழுக்க முழுக்க அதை ரிசர்ச் பண்ற அளவுக்கு அதை பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இன்னைக்கு அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. மாசத்துல குறைஞ்சது அவங்க டீம்ல இருந்து ஒரு 10 ஃபுட் பேட்சுக்கு மேல வாங்குறாங்க. காரணம் அந்த ஃபுட் பேட்ச்னாலேயே நிறைய பிரச்சனைகள் தீருது. ஏற்கனவே நம்ம அந்த ஆடியோ போட்டிருக்கிறோம். முடிஞ்சா திங்கட்கிழமை அதை உங்க எல்லாருக்கும் தர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஒரு ஃபுட் பேட்ச், அதன் மூலமாக கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணவர் என்னை வேண்டாம், டயாலிசிஸ் பண்ண வேண்டாம், என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு நம்ம ஃபுட் பேட்சை மட்டுமே நம்பி அவருடைய அந்த இது மெடிக்கல் டெஸ்ட்ல அவருக்கு அந்த யூரின் சார், அந்த யூரியா லெவல் கரெக்டா ராஜேந்திரன் சார்? அந்த யூரியா லெவல் நிறைய, அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. முக்கியமா ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருந்தவருக்கே நம்ம ஃபுட் பேட்ச் கொடுத்து அவர் மெடிக்கல் ஸ்டோர்லயே ஃபுட் பேட்ச் விற்கிற அளவுக்கு அவரை கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு அவர் நம்ம ஃபுட் பேட்சினுடைய தீவிர ரசிகர் ஆயிட்டாரு. சார் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து கிட்னில பிரச்சனை, ஆனா அவங்க வந்து ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நீங்க ஒரு ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எல்லாத்தையும் வாங்கி நாங்க பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை நீங்க வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டவரல வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நீங்க ஃபுட் பேட்ச் மட்டும் ஒட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் தான் போய் ஊட்டிட்டு வந்தேன். இங்கதான் கொடப்பாக்கத்துல தான் 5 நாள் தொடர்ந்து ஒட்டினாரு. திருப்பி போய் ரிப்போர்ட் எடுத்துட்டு வர சொன்னோம். நான் புதுசா ரிப்போர்ட் எடுத்து வந்தாரு. ஆப்ரேஷனே பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் பேட்ச் வந்து ரொம்ப மிராக்கலான விஷயத்த கொடுத்துட்டு இருக்கு. அதனாலதான் எங்களுடைய லவபிள் ப்ராடக்ட் நாங்க அது சொல்றேன். ஏன்னா யாருக்கா இருந்தாலும் சரி, பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவர் என்ன கண்டிஷனா இருந்தாலும் சரி, அவர் என்ன நோயா இருந்தாலும் சரி, எல்லா நோய்க்கும் ஃபர்ஸ்ட் அடிப்படையான மருந்து வந்து நம்மளோட ஃபுட் பேட்ச் தான். ஏன்னா உடம்புல போயிட்டு டிடாக்சிஃபிகேஷன் வந்து ரிஜுவரேஷன் ஆக ஆரம்பிச்சனாலே ஏகப்பட்ட ப்ராப்ளம் இது முதல்ல வெளியில வராங்க. ஈவனை வந்து பார்த்தா அது கால் வலியா இருந்தாலும் சரி, இல்ல மூட்டு வலியா இருந்தாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அஜீரண கோளாறு வெளியான வாட்டவர் ப்ராப்ளம்ஸ் பேஸ் வந்து நம்மளுடைய ஃபுட் பேட்ச் தான். எந்த ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்கணும் இல்ல எது பேசினாலும் சரி, நாங்க ஃபுட் பேட்ச் தான் ப்ரொமோட் பண்ணுவோம். ஃபுட் பேட்ச் ப்ரொமோட் பண்ணி ஒரு ஐடி போட்டோம்னா 33 PV ஆட்டோமேட்டிக்கா சைட்டும் அவருக்கு வந்து என்ன பண்ணா லைஃப் லாங் நிற்கும். லிட்டில் பிட் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றினா கூட என்ன பண்ணோம், அந்த சைட்டு நிற்க வச்சிருவோம். ஸோ ஏன்னா எல்லாமே திடீர்னு வந்து உள்ளுக்கு எடுக்கிறது எல்லாம் கஷ்டப்படுறாங்க. சார் எனக்கு சோப்பு இதெல்லாம் எனக்கு வந்து அது பவுடர் எல்லாம் வீட்டில் வாங்கிறாங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் உங்க உடம்ப கவனிங்க, மற்ற விஷயம் அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன பண்றோம்னா, முதல்ல அவருக்கு நல்ல விஷயத்த நல்லதுதான் பண்றோம் அப்படின்னு சொல்லி முதல்ல உணர வச்சு நாங்க ஃபுட் பேட்ச் முதல்ல கொடுத்துருவோம். அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மறுநாள் திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு எல்லாத்தையும் போய் கொடுத்தோம். அவருக்கு ஆப்ரேஷனே பண்ண வேணாண்டாங்க டாக்டர். வெரி குட், சூப்பர். அதோட சேர்த்து ஃபிளக்ஸ் ஆயில் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய என்ன போய் பண்ணுது, என்ன செய்யுது அப்படின்னு நமக்கே புரியலைன்னா மற்றவங்களுக்கு எப்படி போய் கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் ஃபிளக்ஸ் ஆயில் எல்லாத்தையும் ஏன் கொடுக்குறோம்? ஃபிளக்ஸ் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல இருக்கிற கொழுப்பை போய் டெபாசிட் போய் குறைக்குது. மேஜரான விஷயம் அதுதான்.
அது லோ ப்ரெஷரா இருந்தாலும் சரி, ஹை ப்ரெஷரா இருந்தாலும் சரி, வாட் எவர் என்னவா இருந்தாலும் சரி, பிளட்டினுடைய வெசல்ஸ்ல போயிட்டு அது எக்ஸ்பேண்ட் பண்ணி பிளட் வந்து நார்மலைஸ் ஆகும்போது ஒரு எல்லா பிரச்சனையும் வெளியில வராது. ஸோ இதை நாங்க தெரிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து முதல்ல ஃபுட் பேட்ச், அதுக்கடுத்து எல்லாத்தையும் கொடுப்போம். அப்புறம் என்ன கொடுக்கலாம் என்ன செய்யலாம்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ராடக்டா கொடுக்குறோம். ஸோ எங்க பிசினஸ் ஸ்லோ போனாலும் ஆனா ஸ்டேபிள் ஆயிடும். அது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நன்றி சார். வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ. நான் எல்லாருக்குமே இப்ப இந்த ஜூம்ல இருக்க அத்தனை பேருக்குமே நான் சொல்றேன், இந்த எல்லாருமே முதல்ல ஃபுட் பேட்ச் ஒட்டுங்க. உங்க வீட்டுல எல்லாருக்கும் ஃபுட் பேட்ச் ஒட்டுங்க. 20 வயசுக்கு மேல இருக்க எல்லாருக்குமே நம்ம ஃபுட் பேட்ச் ஒட்டலாம். ஒட்டி அந்த கழிவுகளை வெளியெடுங்க. தேவையில்லாம உடம்புல இருக்க கழிவுகளை வெளியெடுக்கும் போதே ரத்தம் சுத்தமாகும். ரத்தம் சுத்தமாகும் போதே ஆட்டோமேட்டிக்கா அந்த ரத்தத்துல இம்யூனிட்டி அதிகமாகும். அதை சரியா புரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம முதல்ல ஒட்டினதானே நமக்கு அந்த தெரியும், அந்த புரியும், சந்தோஷம். ஃபுட் பேட்ச் ஒட்டுறது எப்படின்னு கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஃபுட் பேட்ச் ஒட்டுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நானே அந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சக்சஸ் ஃபார்முலா டீம் அப்படின்ற யூடியூப் சேனல்ல எல்லாமே இருக்கு. ஸோ இன்னைக்கு அதன் மூலமா பல பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு புதுசா ஃபுட் பேட்ச் ஒட்டினாலும் எப்படி ஒட்டணும்னு கேட்கறவங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புனா போதுமானது. அது தெளிவா அதை புரியுற மாதிரி அதை வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த ஃபுட் பேட்ச் ஒட்டுறதுனால அவ்வளவு ரிசல்ட், அவ்வளவு நல்லா இருக்கு. இன்னைக்கு எனக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது, அதனால என் உடம்புல எந்த விதமான டாக்ஸின்ஸும் இருக்காது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம தினம் தினம் குடிக்கக்கூடிய பால்ல இருந்து, பதப்படுத்தப்பட்ட பால்ல இருந்து, நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாட்டுலையும், நம்ம சுவாசிக்கிற காற்றுலையும் நம்ம உடம்புக்குள்ள டாக்ஸின்ஸ் போகுது. நம்ம குடிக்கிற தண்ணியில போகுது. ஸோ நம்ம ஒவ்வொரு எப்படி பார்த்தாலும் யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நாம இருக்கிற பூமியில இன்றைக்கு அந்த அளவுக்கு நச்சுக்கழிவுகள் காற்றோட கலந்துருக்கு. அதை நமக்கு கிளியர் பண்றதுக்கு சரியான ஒரு மெத்தட் ஃபுட் பேட்ச் தான். அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் தெரப்பியை பேஸ் பண்ணி ஜப்பானீஸ் 25 வருஷம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான தெரப்பி. ஸோ அதைத்தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தருடைய வெற்றிக்கு ஒரு 3 நற்குணங்கள் வேணும். என்ன வேணும்? ஹலோ, 3 குணங்கள் வேணும். சொல்லுங்க, என்னென்ன வேணும்? சின்சியர், தொடர்ந்து ஒரு விஷயத்த சின்சியரா எடுத்து பண்ணிட்டே இருக்கணும். இரண்டாவது, நமக்கு தன்னம்பிக்கை வேணும். நமக்கே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அந்த விஷயத்துக்கு கொண்டு போக முடியாது மற்றவங்களுக்கு. அவர் ஒரே ஒரு ஆள் தான் அந்த வீடியோ பார்த்தாரா? வேற யாரும் பார்க்கலையா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அந்த 3 தகுதி அதை அன்னைக்கே சொல்லியிருக்கீங்க சார். நம்ம மேல வந்து முதல் தகுதி வேணும். தகுதின்றது தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை. அந்த 3மே நமக்குள்ள இருந்தா எதையும் சக்சஸ் பண்ண முடியும்ன்றத ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க சார். அதுவும் இதுக்கு பொருந்தும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வெரி குட், வெரி குட், கிரேட் மேடம். நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. எஸ் சார், எஸ் சார். அது அப்படியே மைண்ட்ல போய் உட்காந்துருக்கு சார். தகுதி இருக்குது, தகுதி, தகுதி, குறிக்கோள், திறமை. எஸ் சார், எஸ் சார். அதோட இன்னைக்கு நம்ம சொன்ன நேர்மை கரெக்டா இருக்கு சார். இது எல்லாமே இருந்தால் நிச்சயமா ஜெயிக்க முடியும். நாம ரொம்ப ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப இன்வால்வ்மெண்ட். நம்ம அதாவது இப்போ மகாத்ரயா ஐயா சொல்லும் போது ரொம்ப அழகா சொன்னாரு. படிக்காதவங்க நிறைய பேர் ஜெயிக்கிறத பார்த்திருக்கிறேன், ரொம்ப ஏழ்மையில் இருந்தவங்க நிறைய பேர் ஜெயிக்கிறத பார்த்திருக்கிறேன். அவங்ககிட்ட இருக்கிற குணம் இதுதான். அவங்ககிட்ட குறிக்கோள் இருக்கு, அவங்ககிட்ட நேர்மை இருக்கு, அவங்ககிட்ட தன்னம்பிக்கை இருக்கு. அப்போ அதோட அவங்களுடைய அந்த குறிக்கோளை நோக்கி அவங்களுடைய பயணம் இருக்கு. அவங்களுடைய போக்கஸ் முழுசா அதுலதான் இருக்கு. அதனாலதான் அவங்களால ஜெயிக்க முடியுது. நம்ம எத்தனை பேரும் அதே இதுல இருக்கோம். யாராவது 2 பேர் நம்மகிட்ட ஏதாவது 2 கேள்வி கேட்டாங்க, அப்ஜெக்ஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோட நம்ம ஒரு வாரத்துக்கு வெஸ்டிஜே பேசுறது இல்ல. அப்ளைன் போன் பண்ணலன்னா 1 மாசத்துக்கே பேசுறது இல்ல.
அப்படியே சுருண்டு மடங்கி போய் படுத்துக்கிறோம். கரெக்டா இல்லையா? ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உண்மை சார், உண்மை சார், உண்மை சார். சத்தமா சார். பேசுங்க. யாராவது 2 பேர் ஒரு அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ப்ராடக்ட்லாம் சூப்பர் ப்ராடக்ட்டுங்க. கடவுளே நம்மகிட்ட நேரில் வந்து கொடுத்த மாதிரி, நீங்க திருப்பதியில போய் சாமி கும்பிட்டாலும் சரி, இல்ல திருத்தணியில போய் கும்பிட்டாலும் சரி, இல்ல வேளாங்கண்ணில போய் சாமி கும்பிட்டாலும் சரி, எங்கேயுமே கிடைக்காத, அதாவது நம்ம சாமி கும்பிட்டதுனால நம்ம கையில இந்த பொருளை சாமி கொடுத்தாச்சு. ஆனா இதை வச்சு வியாபாரம் பண்ண நமக்கு தெரியல அப்படின்னா அப்புறம் சாமி என்ன பண்ணும்? யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் நம்ம கையில கிடைச்சிருக்கு. வெஸ்டீஜ் என்ற ஒரு அற்புதமான அமுத சுரபி. எவ்வளவு வேணாலும் இதுல இருந்து அள்ளிக்கலாம். இந்த பாத்திரத்துல இருந்தா 1 கோடி ரூபாயை சிதாசிங் எடுத்துட்டு இருக்காரு மாசம் மாசம். இந்த பாத்திரத்துல தான் 25 லட்சம் ரூபாய் ராஜன் சார் எடுத்துட்டு இருக்காரு. இந்த பாத்திரத்துல தான் எல்லாரும் 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எவ்வளவு எடுத்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம அந்த பாத்திரத்தை கையில வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இந்த அற்புதமான பாத்திரத்தை ஒரு சூப்பரான ஒரு அலாவுதீன் அற்புத விளக்க நம்ம கையில வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். வேற ஒண்ணுமே இல்லை. டெய்லி பிரசன்டேஷன் போடுமா சார்? டெய்லி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு, 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு எல்லாரும் எந்த ஓட்டம் ஓடுறாங்க? பாண்டியன் சார் சிரிக்கிறீங்களா? இல்ல சார், நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே சிந்திச்சு பாக்குறேன். ஏன்னா எவ்வளவு பேர் டெய்லி தினசரி பாக்குறேன். காலைல 8 மணிக்கு, 9 மணிக்கு, 6 மணிக்கு ரெடியாகி ஓடிங்கிறாங்க. ஆனா வேலைக்கு பண்ண டைம் 8 மணி ஆச்சுனான்றான். அற்புதமான பிசினஸ் சொன்னாக்கா பார்க்கலாம், நான் யோசனை பண்றேன், செய்யறேன் நான். சார் ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு சார். எனக்கு மேல இருக்கிற அப்ளைன் வந்து ஜெகதீஷ் சார் ஒரு நண்பர்கிட்ட பேசினார் சார். அவர் 5 வருஷம் பேசியிருக்கிறாரு. அவர் எதுவும் பிடி கொடுக்குற மாதிரி தெரியல. அப்புறம் கண்டினியூ நானும் அவர் 2 பேருக்கு உட்காந்து பேசணும். போய் உட்காந்து பேசணும், டெமோ காட்டணும். டெமோ பார்த்து முடிச்ச உடனே அதுக்கப்புறமா ஒரு பார்த்து சொல்றேன் சார் அப்படின்னாரு. அப்ப 2 நாள் பொறுத்த இல்ல சார், வீட்டுல விலை அதிகமாகுதுன்னு சொல்றாங்க, எப்படி சார் அப்படின்னாரு. சரி, அதுல ஒரு சில ஆப்பர் இருக்குது, நேர்ல வந்து பேசணுமான்னு நேர்ல பண்ணி நேற்று உட்காந்து பேசினேன். 100 பிவிக்கு ஆர்டர் எடுத்துன்னு வந்துட்டேன் சார். அத்தை நீ சிங்கிளா வாங்கும்போது உனக்கு கூடுதலா தெரியுது. 1,100 ரூபாய்க்கு வேணா உனக்கு 20%, 2,500 ரூபாய்க்கு வேணா 40%, 3,500 ரூபாய்க்கு வேணா 60%, 60, 40, 20 முடிவு பண்ணிக்கணும். சரி சார், எனக்கு 60% வேணும். 60% நேற்று ஒரு 1,000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டேன் சார். ஐடி போட்டு பர்ச்சேஸ் பண்ணி கையில புல் ரெடியா இருக்கு, வந்து வாங்கி போறேன் நிக்கிறாரு. வெரி குட், சூப்பர். அந்த மாதிரி நம்ம அந்த பேசும்போது நம்ம சொல்ற வார்த்தை வந்து உள் மனசுல இருந்து வந்தா மட்டும்தான் சார் அவங்க நம்புறாங்க. நம்ம சும்மா கடமைக்காக பேசின வேலைக்கு ஆகிறது இல்லை சார். ஏன்னா உண்மை பேசணும், உண்மை நம்மளை காப்பாத்துது. பொய் பேசிட்டு பொய் நம்ம காப்பாற்றணும். இது என்னுடைய 62 வயசு அனுபவத்தை நான் கத்துக்கிறது சார். பேசும்போது நம்ம முகம் காட்டி கொடுத்துருது, நம்ம முகமே காட்டி கொடுத்துருது. ஆமா சார். இல்ல நான் முழுசா புரியுது சார். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, சகிப்புத்தன்மை, பொறுமை, இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அது என்கிட்ட ஆரம்பத்துல சின்ன வயசுல எனக்கு வந்துருச்சு சார். அதனாலதான் ஜெகதீஷ் என்ன தொடர் முயற்சி என்ன தொடச்சு வந்துனே இருந்தாரு 5 வருஷமா. ஆனா நீங்க செஞ்சே ஆகணும், கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு அது கொண்டாந்து வேலையை கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கிறேன் சார். கொஞ்சம் காலங்கள் கிடக்குதை தவிர என் முயற்சியும் தன்னம்பிக்கை என்னைக்கு போறதில்லை சார். தன்னம்பிக்கை போயிடுச்சுன்னா உயிர் போயிட்டா தன்னம்பிக்கை போயிடும் சார். லட்சியத்தோட பயணம் பண்ண கண்டிப்பா வெற்றியை ஜெயிக்கலாம் சார். வெஸ்டேஜ்ல சிறப்பா ஜெயிக்கலான்றது என்னுடைய ஆழ்ந்த கருத்துக்கள். இது கேட்டுக்கிற அனைவருக்கும் இது ஒரு சிறப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். தேங்க்யூ ரொம்ப சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை வெளியிட்டதுக்கு நன்றி. ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க தொடர்ந்து செஞ்சா உங்களுடைய வெற்றி மிக பெருசா இருக்கும். தொடர்ந்து செய்யணும். யார் என்ன சொன்னாலும் சரி, சில நேரங்கள்ல நமக்கு வில்லனா கூட நம்ம அப்ளைன் வருவாங்க, அதெல்லாம் சந்திச்சிருது சார். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் சார். நம்ம ரோட்ல பைக் ஓட்டுறோம்னா பாண்டியன் வராரு, எல்லாரும் ஓரமா போங்க அப்படின்னு நிக்க வச்சு எல்லாரும் சைடு ஒதுக்கி விட்டு உங்களுக்கு மட்டும் தனியா வழி விடுறாங்களா என்ன? விட மாட்டாங்க சார். நுழைஞ்சு போறது நம்ம திறமை. அதுவும் வாணியம்பாடியா ஆம்பூரா? நீங்க வாணியம்பாடி சார். வாணியம்பாடியில வண்டி ஓட்டுறதெல்லாம் பெரிய விஷயம். இன்னும் ஆம்பூர் அதை விட இன்னும் மோசம். நாங்க கார்ல ஒவ்வொரு முறையும் போகும்போது என் கார் ரொம்ப ஸ்லோவா போறது அந்த 2 ஏரியாவும் தான். வாணியம்பாடி, ஆம்பூர். ஆமா.
ஏன்னா எங்க இருந்து யார் எப்ப வருவா குறுக்க வருவானே நமக்கு தெரியாது. தெரியாது. ஆமா சார். சோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வியாபாரத்துல நிறைய பேர் குறுக்க வருவாங்க. வராங்க சார். பாத்துட்டேன் சார். ஆனா அவங்கள எல்லாம் தள்ளி போட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். நிறைய பேர் நிறைய ஆசை வார்த்தைகளை சொல்லுவாங்க, வேற கம்பெனிக்கு வான்னு சொல்லுவாங்க. எங்க போனாலும் சரி, உங்க சாப்பாடை நீங்க தான் சாப்பிடணும், உங்களுக்காக நீங்க தான் நடக்கணும், உங்களுக்காக நீங்க தான் பேசணும். கண்டிப்பா சார். உங்களுக்காக நீங்க உழைக்காம யாரும் உங்களை தூக்கிட்டு போக மாட்டாங்க. எந்த பிசினஸ்ல போனாலும் சரி, அது நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணாலும் சரி, 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஜாயினிங் பண்ணாலும் சரி, ஆமா சார். நம்ம வியாபாரத்தை நம்ம தான் செய்யணும். அப்ப அற்புதமான வியாபாரம், எந்த பிரச்சனையும் இல்லாத வியாபாரம், எந்த காலத்திலையும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நம்மள ஒருத்தர் கூட ஒரு கேள்வி கேட்க முடியாத வியாபாரம். அது மட்டும் இல்லாம அவருக்கு வாழ்க்கையை கொடுத்து, அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, இப்ப ராஜேந்திரன் சார் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு கிட்னில ப்ராப்ளம், ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னவங்களுக்கு ஃபுட் பேட்சை மட்டும் கொடுத்து ஒரு 1200 ரூபாய் பொருளை கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஆபரேஷனையே தடுக்க முடியும் அப்படின்னா, இந்த வியாபாரத்தை நம்ம எவ்வளவு லவ் பண்ணி பண்ணணும், எவ்வளவு இன்வால்மெண்டோட பண்ணணும். இஷ்டப்பட்டு செய்யணும் சார். கஷ்டப்பட்டு செய்யவே கூடாது சார். இஷ்டப்பட்டு இன்வால்மெண்டோட செய்யணும். அதுதான் வெற்றி. இன்னைக்கு காலையில நேற்று மார்னிங் செஷன் வந்தவங்க இன்னைக்கு அத்தனை பேரும் வரல. வராத நண்பர்கள் 4 பேர் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து வர்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டெய்லி ஒவ்வொரு டிப்ஸ் கிடைக்குது. ஆமா சார். டெய்லி ஒவ்வொரு நாலேஜ் கிடைக்கும். இதை நீங்க ஃபீல்ட்ல போய் ஆக்ஷன்ல கொண்டு போனுங்க. கொண்டு போனாதாங்க உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆமா சார். 10 பேர் வந்தா கூட தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட சக்தி இருக்கு அப்படின்னா, நம்ம ஒருத்தரை கூட மீட் பண்றதுக்கு நம்ம பயந்து போய் உட்காந்துக்கிறோமே. ஆமா சார். ஏன்னா ஒருத்தர் போய் பேசினா அவரு ஒண்ணு வேணும்னு சொல்லுவாரு, இல்ல வேணாம்னு சொல்லுவாரு. வேற ஏதாவது செய்வாரா சார்? ஒருத்தர்கிட்ட பேசும்போது பக்கத்துல யாரோ ஒருத்தருக்கு எட்டி பாக்குறோம். என்னங்க? ஒருத்தர்கிட்ட பேசும்போது பக்கத்துல நிக்கிற மாதிரி எட்டி பாக்குறோம். என்ன பேசுறோம், ஏது பேசுறாங்கன்னு. ஒரே ஒண்ணு புரிஞ்சுங்க. நம்ம பேசுற விதத்துல நம்ம யார்கிட்ட பேச போறோமோ அவன் நம்ம கூட வரானோ இல்லையோ, அதை ஒட்டி நம்ம கூட வந்துருவான். கண்டிப்பா வரேன் சார். இது என் வாழ்க்கையில சந்திச்சிருக்குது சார். இதெல்லாம் நிறைய நடந்திருக்குது எங்களுக்கு. ஒருத்தர் கவனிக்கிறாரு அப்படின்னா நான் கொஞ்சம் குரல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுவேன். ஆமா சார். நான் பேசுறது ஆளு அவர் கவனிக்கிறாரு தெரிஞ்சாலே போதும், நான் இன்னும் நல்ல வேகமா பேசுவேன். அவர் மனசு பதிர மாதிரி. பிறகு அவரு கேட்பாரு, சார் என்ன சார் இது, வாங்க அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வாங்க பேசலாம், டீ சாப்பிட்டு பேசலாம், வாங்க. டீ சாப்பிட்டு இல்ல, அப்பாயின்மெண்ட் கொடுங்க முதல்ல வர வேண்டாம். கோடிக்கணக்கான வருமானம் வரக்கூடிய வியாபாரத்தை டீ கடையிலயோ நடு ரோட்லயோ உட்காந்து பேசக்கூடாதுங்க. அதுக்குன்னு ஒரு இடத்துல வாங்க பேசலாம். கண்டிப்பா. நம்ம வியாபாரத்தை நம்ம மதிக்கணும், நம்ம மதிக்கணும். முதல்ல கண்டிப்பா நம்மள மதிக்கணும், நம்ம வியாபாரத்தை மதிக்கணும். நம்ம அப்பதான் மற்றவங்களை மதிக்க முடியும். அந்த குணம் வரும். சரியா? புரிஞ்சுக்கிறேன் சார். ஓகே சார். தேங்க்யூ ரூபன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி, ஒரே ஒரு வீடியோட நம்ம முடிச்சுக்கலாம். Once again, good morning friends. If you are a beginner or losing money in the stock market, then this video. எத்தனை பேருக்கு இப்ப கடைசியா போட்ட வீடியோ புரிஞ்சுது? ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஜெயிக்கணும், இது வந்து கூட்டு முயற்சியில போனதுனால ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம லீடரோட உட்கார்ந்து வார்த்தை ஒரு தடவை இல்லை டெய்லி ஒரு தடவை பேசிட்டே இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கலாம். ரிவ்யூ மீட்டிங் வெரி குட். ரிவ்யூ மீட்டிங்ன்றது அதுதான். நம்ம போன மாசம் என்ன பண்ணோம், அப்போ அதாவது அதுக்கு முந்தின மாசத்தை விட போன மாசம் நம்ம பிவி அதிகமா இருக்கா, நம்ம பிசினஸ் அதிகமா இருக்கா, குறைஞ்சிருக்கா? அதிகமா இருக்குன்னா அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யணும். குறைஞ்சிருக்குன்னா ஏன் குறைஞ்சுது? நம்ம பிரசன்டேஷன் கம்மி ஆயிடுச்சா, இல்ல நம்ம டீமோட கம்யூனிகேஷன் கம்மி ஆயிடுச்சா, இல்ல நம்முடைய ட்ரைனிங் மீட்டிங் கம்மி ஆயிடுச்சா, இல்ல நம்ம டீம்ல உள்ளவங்க எத்தனை பேர் நம்ம ட்ரைனிங் மீட்டிங்கை பார்த்தாங்க, எத்தனை பேர் ஒவ்வொரு ட்ரைனிங் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்றத தெளிவா புரியணும். இந்த ரிவ்யூ மீட்டிங் உங்க டீம்ல ஒவ்வொரு மாதமும் நடக்கும்.
அது 2ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள அந்த ரிவ்யூ மீட்டிங் கட்டாயம் நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்ம செய்ய முடியும். ரிவ்யூ மீட்டிங் இல்ல, முதல்ல நம்ம ரிவ்யூ பண்ணணும். நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த போன மாசம் 30 நாள் நம்ம என்ன வேலை செஞ்சோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நம்ம எத்தனை பிரசன்டேஷன் கொடுத்தோம், எந்தெந்த டீம்ல போய் பிரசன்டேஷன் கொடுத்தோம், அந்த டீம்ல இருந்து எவ்வளவு பிவி வந்திருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் எந்த டீமுக்கு நம்ம இன்னும் அதிகமான நாட்கள் கொடுக்கணும், இன்னும் அதிகமான டைம் ஒதுக்கணும், அந்த டீம்ல உள்ள லீடர்ஸுக்கு அதிகமான ட்ரைனிங் வேணும், இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ரிவ்யூ மீட்டிங் பண்ணாம எதுவுமே இல்ல. ஏலகிரில புட்காம் வைக்கிறோம் வைக்கல. ஏன்? நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கிற பிளான ஒரு 10 பேர் அதை முடிக்கட்டும். ஏன்னா அது முடியக்கூடியதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ராஜன் சார் இன்னும் ஒருபடி மேல போய் 4 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முதல் மாசம், அப்புறம் மாசம் 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதையும் முடிக்கிறதுக்கான நண்பர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. முடியும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அக்ரியை பிரதானமா எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நபர், ஒரே விவசாயி ஒரே நாள்ல 2112 பிவி பண்ணிருக்காரு. நம்ப முடியுதா? 2112 பிவி ஒரே நாள்ல, வெறும் அக்ரி ப்ராடக்ட் மட்டும். அதனால இன்னைக்கு நம்ம டீம்லயே நிறைய நண்பர்கள் அக்ரி பண்ணிட்டு இருக்கீங்க. பட் எந்த அளவுக்கு அதை பண்றீங்கன்னு பாருங்க. உங்க தோட்டத்துக்கு மட்டும் யூஸ் பண்றீங்களா, இல்ல உங்க தோட்டத்தை சுத்தி உள்ள எல்லா தோட்டத்துக்கும் நீங்க அதை கொடுக்க தயாராயிட்டீங்களா, ஒரு புரட்சியை உருவாக்க தயாராயிட்டீங்களா? அதுல விவசாய புரட்சி மட்டும் இல்ல, நம்ம டீம்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் வரும். ஸோ புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூ மீட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே அவங்கவுங்க டீமுக்கு ரிவ்யூ மீட்டிங் வைக்க தயாராகுங்க. நிச்சயமா எல்லாரும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இன்னைக்கு பார்த்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கும் சரி, இல்லை நமக்கு ஒரு 3 குணங்கள் வேணும்னு மகாத்ரேயா சொன்னதும் சரி, லாஸ்ட்ல சுவாதி சார் சொன்ன விஷயமும் சரி, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வாழ்த்துக்கள். தொடர்ந்து செயல்படுங்க. கன்சிஸ்டன்சி ஆஃபர் இது வரைக்கும் நீங்க வாங்கல அப்படின்னா இமீடியட்டா வாங்கிடுங்க. ஏன்னா தேதி இன்னைக்கு 3 ஆயிடுச்சு. சரியா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. யாராவது ஃபீட்பேக் சொல்றாங்க சொல்லலாம், இல்ல நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொன்ன மாதிரி ரிவ்யூ ரொம்ப முக்கியம் சார். அதாவது சப்போஸ் போன மாசோட இந்த மாசம் பிசினஸ் அதிகமானாலும் சரி, கம்மியானாலும் சரி, அது ரிவ்யூ பண்ணாக்க அடுத்த மாசம் அந்த டீம் ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் சார். அது 100% உண்மை. இல்ல, அது ரிவ்யூ பண்ற டீம் மாசம் வளரும், அது நல்லாவே தெரியும். ஆமா, இப்ப அதாவது நம்ம முன்ன மாசோட அதிகமானாலும் சரி, கம்மியானாலும் சரி, அது உட்காந்து டீமே உட்காந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எல்லாமே லீடர் எல்லாம் உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டாங்க. அடுத்த மாசம் அது ஒரு growth எடுத்து போற ஒரு வழி சார். ஒரு எல்லாத்துக்கும் ஒரு போக்கஸா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா முன்ன சொன்னீங்களா தகுதி, திறமை, தன்னம்பிக்கைன்றது எல்லாமே இருந்து கூட ஆக்சுவலி ஜெயிக்க முடியும். நம்ம என்ன இப்ப நம்ம டெய்லி 6 to 7 அட்டன் பண்றோம், அது ரைட், ஓகே. இங்க 4 இடத்துல போய் நம்ம உள்ள ஃபீல்ட்ல இறங்கி ஆக்சுவலி இறங்கினா மட்டும் தான் சக்சஸ் பண்ண முடியும். அவர் முடிச்சு 2 வருஷம் ஆகுது சார். 2 வருஷம் ஆகுது. ஆனா அவரு வரைக்கும் சோர்ந்து போறது சரித்திரமே இல்லை. ஆனா மீட்டிங் ட்ரைனிங்னா ஃபர்ஸ்ட் ஆள் அவரது மட்டும் தான் இருப்பார். அதுக்கு அன்னைக்கு ஃபுல்லா டெய்லி தொடர்ந்து முயற்சி பண்ணா
இன்கம் வாங்குவார் அவரு. இவரு வந்து அவரு கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சில்வர் முடிச்சு கோல்டு கூட முடிச்சிட்டாங்க. அப்பயும் அவர் வந்து அப்பயும் சோறு போகாம தொடர்ந்து வேலை செஞ்சார். அதே போலதான் இன்னைக்கு வந்து சரி சார் ஆகட்டும், நான் ஒரே சொல்லிட்டு இருந்தேன் சார், இந்த இன்கம் வேணும், நீங்க அந்த அந்த எண்ணம் ஒரே அந்த எண்ணம் ஒரு அந்த ஒரே அந்த அந்த எண்ணம் மட்டும் இருந்தா போதும் உங்களுக்கு. 6 to 7 ஜூம் மீட்டிங் மட்டும் தொடர்ந்து வந்து சொன்னேன். இன்ன வரைக்கும் நேதாஜி வந்து சேலம் டெய்லி வராரு, மீட்டிங் வராரு. அதுபோல பைரிஸ்ன்னு சொல்லிட்டு வந்து அவரும் சார் பைரிஸ்ன்னு சொல்ற சார் அவரும் வராரு. நாம ஒரு நாள் மட்டும் தான் சொன்னோம், ஆனா வந்து அப்ப தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு வந்து 100% வெற்றி கிடைக்கும் சார். அது வந்து அந்த அது எல்லாத்தையும் சொல்ல போனா அது எப்படி சொல்ல போனா அப்படி அது அதாவது நம்ம நினைக்கிறது வந்து நம்ம ஒரே இலக்கு, இந்த பிசினஸ் சம்பாதிக்கணும், மொத்த எத்தனை இன்கமும் அத்தனை இன்கமும் அடையணும்னாக்க முயற்சி விடாமுயற்சி கன்ஃபார்ம் 100% வேணும் சார். கரெக்ட், 100% கரெக்ட். அது இந்த பிசினஸ் எனக்கு வாய்ப்பு கொடுத்துங்க, பிசினஸ் இருக்கா இல்லை கூட தெரியுது. ஆமா சார், அதான் இல்லை அது இந்த பிசினஸ் எனக்கு வாய்ப்பு கொடுத்து வருது, பிசினஸ் பண்றாரா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா வந்து இந்த பிசினஸ் எனக்கு தேவை. ஆனா நான் வந்து அதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்றேன். எனக்கு கூட பயணிக்க அத்தனை பேர் ஜெயிக்கணும், அத்தனை பேர் யாரெல்லாம் என் கூட வராங்களோ அத்தனை பேர் நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி பாடுபடுறேன் சார். அது ரொம்ப வெற்றி கிடைக்கும் நிச்சயமா வந்து அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். கிரேட் கிரேட், சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. டீம் ஸ்பைடர் ஒரு நண்பர் வந்திருக்காரு, யாருங்க அது? டீம் ஸ்பைடர். டீம் ஸ்பைடர் பைரஸ் சார், பைரஸ் ஏங்க பைரஸா சார், பைரஸா பேரு பைரஸா இல்ல, பைரஸா இல்ல, டீம் ஸ்பைடர்னு ஒரு பேர் இருக்கு. அது தெரியல சார், தெரியல. அவர் யாரு டீம், எங்க இருந்து ஜாயின் பண்ணிருக்காரு? டீம் ஸ்பைடர். ஹலோ